ஃபுல் டைம் வந்து 2017 வந்து இதுக்குள்ளே வந்தேன். அதுக்கு முன்னாடியும் பாடியிருக்கேன், பட் அதான் ஃபுல் டைம் இல்லை. ஸோ 2017 வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கோவிடில் போயிடுச்சு. ஸோ இப்போ ஐ ஹாவ் அ ஹியூஜ் ஹிட், மினிக்கி மினிக்கி. அண்ட் ஜிவி சார் சொன்னார், இது கண்டிப்பாக உங்களோட கரியருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதர் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து பாடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ நடந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் மினிக்கி கொஞ்சம் அது நல்லா போயிட்டுருக்கு. ஏஆர்எம்ங்கிற படம் டொவினோ தாமஸ் அண்ட் டிபுனின் தாமஸ் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் வந்து தெலுங்கு அண்ட் தமிழில் வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், ஒரு ஃபோக் மெலடி அது பாடியிருக்கேன். மலையாளம் வந்து வைக்கம் மேம் பாடியிருந்தாங்க. ஸோ அது இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில் எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து கேட்கக்கூடிய ஒரு பாட்டு தான் நம்ம தங்கலான் படத்துல இருந்து மினிக்கி மினிக்கி அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடலை பாடியிருக்க சிந்துரி விஷால் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்களுடைய இந்த இசை பயணம் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க உங்களுடைய வாய்ஸ்ல வந்துட்டு நாங்க கொஞ்ச நாளாவே வந்து மெய் மறந்து போயிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். எதை தொட்டாலும் உங்களுடைய சாங் அப்படி இருந்துட்டு இருந்தது. ஸோ நான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம சின்ன வயசுல வந்துட்டு எழுதும் போது டாக்டர் ஆகணும் அந்த மாதிரிலாம் நம்ம எவ்வளோ கனவு கண்டிருப்போம். ஏதோ ஒரு பர்டிகுலரான ஒரு டைம்ல தான் வந்து நம்ம என்ன கெரியருக்கு நம்ம போறோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிந்து அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய லைஃப்ல மியூசிக் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு? ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே வந்து பாட்டு கற்றுட்டு இருந்திருக்கேன், லைக் 4 இயர்ஸ்லேருந்தே. ஸோ பாட்டி வந்து பாட்டு டீச்சர். ஸோ மியூசிக் வந்து ஃபேமிலியில் ரன் ஆகுது. ஸோ அப்போலேருந்தே வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்கூலில் நிறைய காம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். பாதி நேரம் கட்டடிச்சுட்டு நிறைய இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் போகலான்னு போவேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 இயர்ஸ் நான் ஐடி கார்ப்பரேட் ஜாபில் ஒர்க் பண்ணினேன். தென் எனக்கு வந்து ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் வந்து சிங்கிங்குள்ளே தான் வரணும்னு. ஸோ ஃபுல் டைம் வந்து 2017 வந்து இதுக்குள்ளே வந்தேன். அதுக்கு முன்னாடியும் பாடியிருக்கேன், பட் அதான் ஃபுல் டைம் இல்லை. ஸோ 2017 வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கோவிடில் போயிடுச்சு. ஸோ இப்போ ஐ ஹாவ் அ ஹியூஜ் ஹிட், மினிக்கி மினிக்கி. பார்ன் brought up எல்லாமே சென்னை தானா? எல்லாமே சென்னை தான். அந்த சாய் பல்லவிக்கு அந்த மொட்டை மாடியில் ஒரு சாங் பாடியிருப்பீங்க இல்லையா? அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடிக் பேஸில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சாங் எங்களுக்காக பாட முடியுமா? கண்டிப்பாக. அது வந்து ஓ மை லவ்லி நான் சொல்லிட்டு படிப்படி லேச்சி மனசு அந்த படத்துக்காக பாடியிருந்தது. மினிக்கி மினிக்கி வந்து எல்லாருமே கேட்ட ஒரு பாடல். இப்போ வந்து தெரியாதவங்க கூட அம்மா நீ தான் பாடினி அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களோட இண்டஸ்ட்ரியில இவங்க வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு நீங்க ப்ரைடா நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் யார் மேம்? எனக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இல்லை, பட் ஆனால் கண்டிப்பாக வந்து பாட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து ஜிவி சார்கிட்டையும் பாரஞ்சித் சார்கிட்டையும் பேசினேன். சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் என்னோட வாய்ஸ் சூஸ் பண்ணினதுக்கு. அண்ட் ஸோ பாரஞ்சித் சார் சொன்னார், உங்களுக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து யூனோ ஜிவி சாரும் நானும் வந்து இந்த வாய்ஸே வந்து வச்சுக்கலாம் சொல்லிட்டு சொன்னார். அண்ட் அவர் சொன்னார், சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது இது. அண்ட் ஜிவி சார் சொன்னார், இது கண்டிப்பாக உங்களோட கரியருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். 5-6 ஜல்லட கண்ணு ஜலிச்சு சிரிக்குது, ஆடு மாடு தள்ளி நின்னு தகச்சு முறைக்குது, சோளக்காட்டு பொம்மை எல்லாம் சோக்கா திரியுது, சொக்கா போட்ட அக்கா பார்த்து காக்க மிரளுது, கும்பல் குடும்பம் மழைய பெய்யாதோ, கட்டி வச்சு சோகம் கரைஞ்சு போவாதோ, கொட்டு பனையா வந்து கொண்டாடு கொண்டாடு. மினுக்கி மினுக்கி மேனா மினுக்கி மிடுக்கா நடந்தா தின்னாக்குது, சிலுப்பி சிலுப்பி ஜிகனா சிலுப்பி சிலுக்கா ஜொலிச்சா தின்னாக்குது, அன்ன கிளி ஆவண்ண கிளி அன்ன கிளி
சாஞ்சாடுற சாய் அண்ணனட மின்னலிடம் முன்ன வந்தாலே புதுவைக்கும் வந்து மாமா இப்போ சொக்கி நின்னானே ஜானே 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 தின்னரே ஜானே 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 தின்னரே. ஜிவி சார் வந்து பர்டிகுலரா இந்த ஒரு சாங்குக்கு சிந்து வாய்ஸ் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இது ஒரு ட்ரைபல் சாங்னு நீங்களே சொன்னீங்க. ஸோ ஒரு மாதிரி கிராமத்து ஆட்கள் இதை பாடினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் உங்களோட சாங்ஸ்ல எல்லா வகையான சாங்ஸுமே பாடியிருக்கீங்க. ஸோ வாய்ஸ் சிந்து. ஸோ நான் ஜிவி சாருக்கு வந்து கொஞ்சம் வருஷமா பாடிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சாங் வந்து அடங்காதேங்கிற ஒரு படத்துக்கு வந்து பாடியிருக்கேன். படம் ரிலீஸ் ஆகல, பட் ஆனா அந்த பாட்டு வந்து பயங்கர ஒரு மெலடி லவ் மெலடி. ஸோ அவர் வந்து ஜிவி சார் வந்து ஆக்சுவலி என்னோட வாய்ஸ் வந்து நிறைய விதத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன்னா ஐ மீன் வேர்சடைலா என்னால நிறைய ஜானர்ஸ் அந்தந்த ஜானர் ஸ்பெசிஃபிக்கா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா. ஸோ அந்தந்த ஜானருக்கு ஏத்தாப்புல நான் வந்து பாடுறதுக்கு ஓவர் த இயர்ஸ் ஐ ஒர்க்ட். ஸோ இந்த பாட்டு வந்து ஸ்பெசிஃபிக்கா they wanted a voice which is கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். இட்ஸ் a folk தான், ஆனா ஒரு 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 டிஸ்டிங்டா ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர் இருக்கணும் அந்த வாய்ஸ்லங்கிற அந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது ஐடியா தான் அவங்களுக்கு இருந்தது. ஸோ என்ன ஏன் சூஸ் பண்ணினாங்கிறது ஐ திங்க் அதான் என்னோட வேர்சிட்டாலிட்டிக்காக இருக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சாருக்கு வந்து மஜா வெட்டிங்னு ஒரு சாங் பாடியிருந்தேன். அதுக்கப்புறம் சைரன் படத்துலயும் வந்து ஒரு பாட்டு பாடியிருந்தேன். ஸோ அதான் நிறைய பாட்டு அவருக்கு பாடியிருக்கிறதுனால ப்ராபப்லி தே ஃபெல்ட் தட் வை நாட் ட்ரை வித் ஹர் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மேம். இப்போ வீட்லயே வந்து மியூசிக் டைரக்டரும் இருக்காங்க, சிங்கரும் இருக்காங்க அப்படின்னும் போது இப்போ நீங்களும் வந்துட்டு அவருக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. ஸோ அதை தாண்டி வேற ஒரு சிங்கரை வந்துட்டு நிறைய பேர் வந்து சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன மேம்? ஒரு சில பாட்டுகளுக்கு வந்து ஒரு சில வாய்ஸஸ் வந்து நல்லாவே செட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரேப்ங்கிறது வந்து அந்தந்த சிங்கரை எடுத்து அந்தந்த ரேப் பண்றவங்களை இது பண்றது அந்த மாதிரி வந்து ஒரு சில பாட்டுகளுக்கு அது செட் ஆகுங்கிறது தெரியும். ஸோ நான் மட்டுமே பாடிட்டு இருந்தா அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ அதனால அந்த ரீசனுக்காக ப்ளஸ் அந்த ஒரு சில பேருக்கு அந்த ஹீரோயினோட ஃபேஸுக்கு வந்து அது செட் ஆகுறதா அந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸும் இருக்கும். ஸோ இந்த என்னைக்காவது உங்களுக்கு இந்த பாட்டு நல்லா இருக்கும், என் வாய்ஸ் இது நல்லா இருந்திருக்குமே, இவர் ஏன் வேற ஏதாவது இந்த சிங்கரை கூப்பிட்டாரு அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? வித் விஷாலா? இல்ல நான் வந்து டெசிஷன் மேக்கிங்ல கண்டிப்பா இது நான் வந்து தலையிட மாட்டேன். பட் நிறைய நல்ல சாங்ஸ் இருக்கு. பட் கண்டிப்பா எனக்கு வர சாங்குமே நல்ல சாங் தான். ஸோ அந்த மாதிரிலாம் நான் ஆக்சுவலி நினைச்சது இல்லை. பட் நிறைய அதர் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து பாடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் மினிக்கி கொஞ்சம் அது நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, நீங்க ஒரு பாட்டுக்கு வந்து ட்ராக் பாடி இருப்பீங்க, அது வந்து ரிலீஸும் ஆயிருக்கும், ஆனா இந்த சாங் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டுனா அது என்ன பாட்டு? நான் பாட்டு பேர் சொல்ல முடியாது, பட் கண்டிப்பா அந்த மாதிரி ஆயிருக்கு ஒரு ஃபியூ சாங்ஸ். அண்ட் அதுல வந்து ஒரு 2-3 சாங்ஸ் வந்து பயங்கர பெரிய ஹிட். பரவாயில்ல, யாருக்கும் நான் அந்த மியூசிக் டைரக்டர் காட்ட மாட்டோம், யாரையும் வந்து பார்க்க கூடாதுன்னு என்ன சொல்லிடுறோம். இல்ல சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ஆயிருக்கு. சோ எனக்குன்னு மட்டும் இல்ல, கண்டிப்பா வந்து நிறைய பேர் இது ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதுல இருந்து நான் என்ன பாப்பேன்னா, ஓகே அவங்க யார் பாடியிருக்காங்களோ அதை கேட்டுட்டு அதுல என்ன பெட்டரா பண்ணிருக்காங்கிறத நான் கத்துப்பேன். அதுதான் என்னோட the way I look at it as. நீங்க இப்போ வந்து ஒரு பாட்டுக்கு வந்து ரெக்கார்டிங் போறீங்க அப்படின்னா அந்த படத்துல எந்த ஹீரோயின் அப்படின்னு கேட்டு அவங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? மியூசிக் டைரக்டர் கேட்கறது தான் ஸ்பெசிஃபிக்கலி வந்து பண்ணுவோம். ஹீரோயின் ஹீரோ அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி வச்சு வந்து எங்க சைட்ல இருந்து மோஸ்ட்லி அப்படி இருக்காது. இந்த பாட்டுக்கு இது வேணும், the emotion of the song வந்து இது லைக் ஒரு எமோஷன், இது வந்து ரொம்ப வந்து ஒரு ராவா வேணும், இது வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் சேடா வேணும். ஸோ அந்த மாதிரி எமோஷன் பேஸ்டா தான் வந்து இருக்குமே தவிர்த்து
ஐ டோன்ட் திங்க் ஹீரோயினுக்கு வந்து அந்த ஒரு ஆங்கிளில் வந்து சிங்கர்ஸாக வந்து நாங்கள் ஜென்ரலாக யோசிக்க மாட்டோம். பட் டப்பிங் வாய்ஸஸ் எஸ், லைக் டப் பண்ணும்போது இந்த ஹீரோயினுக்கு வந்து இந்த வாய்ஸ் கண்டிப்பாக இவங்க தான் வேணும், அந்த மாதிரி வந்து சிங்கிங்க்கு நிறைய அப்படி இல்லை. இப்போ வந்து நீங்க ஒரு பாட்டு பாட போறீங்க அப்படின்னா உங்களோட வாய்ஸ்ல இருந்து நீங்க என்ன மாதிரியான சாதகம் அது எல்லாமே பண்ணுவீங்க மேம்? ஸோ அஃப்கோர்ஸ் வந்து லைக் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் வந்து பிராணாயமா யோகா வந்து பண்ணினா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதை தவிர்த்து வந்து ப்ராக்டிஸ் நிறைய பண்ண பண்ண வந்து ஒரு லைன் அந்த ஃபுல் லெங்க்த்க்கு ஒரு லைன் வந்து பாடுறது. அதுக்கப்புறம் வந்து அதான் எப்பயுமே சொல்லுவாங்க வயத்துலேருந்து வந்து பாடணும், இங்கேருந்து பாடாம தொண்டையிலேருந்து பாடாம வயத்துலேருந்து பாடணும். ஏன்னா அது ஏன்னா வந்து மூச்சு வந்து நம்ம ப்ரீதிங் வந்து ஹேப்பன்ஸ் இந்த ஸ்டமக்லேருந்து வர ஒரு இதுதான். ஸோ அதனால அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் இருக்குது. அண்ட் சில ப்ரீதிங் எக்ஸசைசஸுமே இருக்குது. பாட்டுக்கு வாய்ஸ்க்குங்கிற கல்ச்சருங்கிற அதுக்காக வந்து நிறைய எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதான். ஓகே ஃபைன் மேம். இப்போ வந்து இப்போ மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கனவு அப்படின்னா வந்து ஏஆர்எம் ரஹ்மான் சார் இல்லைன்னா இளையராஜா சார் கூட பாடணும் அப்படின்னா அவங்களோட கம்போசிங்ல அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு லைஃப்ல? இன்னும் நான் ரஹ்மான் சாருக்கும் ராஜா சாருக்கும் பாடினது இல்லை, பட் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஆசை தான். ஹோப்ஃபுல்லி சூன் இட் ஷுட் ஹேப்பன். கண்டிப்பா. இப்போ நான் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி மினிக்கிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு சில சாங்ஸ் பாடியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஏஆர்எம்ங்கிற படம் டொவினோ தாமஸ் அண்ட் திபுனின் தாமஸ் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் வந்து தெலுங்கு அண்ட் தமிழில் வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், ஒரு ஃபோக் மெலடி அது பாடியிருக்கேன். மலையாளம் வந்து வைக்கம் மேம் பாடியிருந்தாங்க. ஸோ அது இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்போ வைக்கும் மேம்க்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் தான் இருக்கும். ஸோ உங்களை அதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த பாட்டு எங்களுக்காக பாடுங்களேன். அந்திவானிலோரமாய் ஏங்கி மின்னும் வெண்ணிலாவில் யாரது கள்ள வெண்முயல், இங்கு நீல ஓடையில் முத்தம் தெளிக்கும் வெண்ணிலாவில் யாரது குள்ளாமையோ, ஆமை அதன் நெஞ்சிலே சுமக்கும் வெற்றிலை பெட்டி ஒன்று, யார் கண்ணும் படாமலே பதுங்கும் மூடாட்டின் ஓரம் சென்று, வான நட்சத்திரம் போல் பூட்டொன்று கொண்டந்த மாயப்பெட்டி, பூமியை போர்த்தி கொள்ளும் அளவு வெற்றிலை பற்றும் பெட்டி, செல்லவே வா வா கதை கேட்டு மெல்ல விழி மூடு மார்பின் மேலே, உறங்கு உறங்கு கண்ணே சிறு பொன்னே, ஆசை சிரிப்பாலே கொஞ்சி விளையாடி வளரு வளரு. ரொம்ப அழகா இருந்தது மேம். ஒரு ஹிட்டான சாங்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மினிக்கி பாடினீங்க, அது வந்து ஒரு ஜாலியா வந்து ட்ரைபல் ஒரு 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 ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் சாங் அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ கண்ணுக்குள்ளே பாடும்போது வந்து எங்களுக்கே இப்போவே வந்து ஒரு ஃபீல், அது ஐயோ கஷ்டமா அந்த ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன மாதிரியான இன்புட், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க? ஸோ அது ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த சாங் வந்து என்ன மாதிரி ஒரு செட்டிங்க்கு வரப்போகுது, அந்த சீன் என்ன, ஸோ அங்கே வந்து என்ன மாதிரி எமோஷன் கொடுக்கணும், இது சேடா ஹாப்பியா, இது வந்து இல்லை பயங்கர ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு லவ் சாங்கா, அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அண்ட் லிரிக்ஸ், ஸோ ஒவ்வொரு லைன் புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த வார்த்தைக்கு வந்து இன்னும் எமோஷன் கொடுக்கணும், அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் பாடும்போது நாங்கள் வந்து என்ன சொல்றது, அது நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். இந்த வார்த்தையை வந்து இந்த மாதிரி எமோஷன் கொடுத்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் வந்து சாஃப்டா பாடலாம், கொஞ்சம் வந்து ஹஸ்கியா பாடலாம் நீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து ஐ ரைட் இட் டவுன். என்னோட பழக்கம் வந்து என்னதான் வந்து ஐபேட் எல்லா டெக்னாலஜியும் வந்தாலும் நான் வந்து கையால எழுதி நான் மார்க் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு சாங்குமே வந்து பாடுவேன். ஸோ கண்டிப்பா இன்புட்ஸ் வந்து நீங்க கேட்ட மாதிரி டைரக்டர் சைட்லேருந்து மியூசிக் டைரக்டர் சைட்லேருந்து
இதெல்லாம் சொல்லிடுவாங்க, ம். இந்த மாதிரி வேணும், இந்த சாங் வந்து இந்த மூட்ல இருக்கு. ம். ஸோ அதுக்கேத்தாப்புல லிரிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு லிரிசிஸ்டோடையும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு தென் வி கோ ஃபார் த டேக். நீங்க பாடின பாட்டுலயே எந்த பாட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினீங்க, எந்த பாட்டு ரொம்ப ஈஸியா பாடிட்டீங்க? ஜென்ரலாக மலையாளம் வந்து கொஞ்சம் டஃப்பான லாங்குவேஜ். ம். நான் வந்து ஐ மீன் என்னோட ரூட்ஸ் வந்து பாலக்காடு தான். பட் அப்படி இருந்துமே வந்து கொஞ்சம் மலையாளம் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப நிறைய வந்து ப்ரொனவுன்சியேஷனில் நான் மா என்னெல்லாமோலாம் இருக்கும். ஸோ அதுக்கு ஜென்ரலாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சீதாராமம்ல எடுத்துட்டிங்கன்னா வந்து அந்த கண்ணுக்குள்ளே சாங் மலையாளம்ல வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. பிகாஸ் அந்த வார்த்தையை கரெக்டாக அதை ப்ரொனவுன்சியேஷன்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை சொல்லுவேன். ஸோ அதான் மலையாளம் கொஞ்சம் பாடும்போது கொஞ்சம் டைம் எடுத்து பாடுவேன். ஆனா எங்களுக்கு கேட்கும் போது அது வந்து நம்ம தமிழ் பாட்டு மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் ஸ்டில் அதில் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே ஃபைன். கண்டிப்பா உங்களோட கெரியரா இருக்கட்டும், சாரோட கெரியரா இருக்கட்டும், சீதாராமம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. அந்த படத்துல ஒரு பாடல் உங்களுக்காக அப்படின்னு ஒரு அமைஞ்சிருக்க ஒரு விஷயம். ஸோ இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்க விஷால் சார் கிட்ட சொன்ன விஷயம் என்ன? ஸோ சீதாராமம் வந்து கோவிடுக்கெலாம் முன்னாடியே வந்து ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதான் அப்போல்லாம் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த அளவுக்கு வந்து படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும். அதுவும் கிட்டத்தட்ட ஆல் த லாங்குவேஜஸில் வந்து படம் வந்து மேசிவ் ஹிட் தான். ஸோ அந்த மாதிரி ஏன்னா இந்த படத்தில் பாட்டு எடுத்துட்டிங்கன்னா எந்த குத்துப்பாட்டு கிடையாது, ஒரு ஃபோக் சாங் கிடையாது, எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ஒவ்வொரு சாங்குமே வந்து ஒரு எவர்கிரீனா மெலடி பேஸ்ட் சாங்ஸ் தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு தெரியாது லைக் ஏன்னா ரொம்ப முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சதுனால அதான் ஒவ்வொரு பாட்டை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்போம். அண்ட் ஒவ்வொரு நாள் கேட்க ஐயோ இது பெட்டர் பண்ணலாம், அது இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் பண்ணலாம், அந்த மாதிரி தான் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் சீதாராமம்ல. கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் லைஃப்ல. பட் அவங்க எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு சினிமா பாடல்கள் அதிகமா பாடி பார்த்தது கிடையாது. அது எதனால காரணம்? ஸோ ஐ மீன் இப்போ நான் கூட வந்து கர்நாடிக் விட்டு கொஞ்சம் பிளேபேக் வந்துட்டேன். அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சம்டைம்ஸ் இல்லை எனக்கு ஐ திங்க் ஐ எம் குட் வித் கர்நாடிக், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஜானரில் தான் செட் ஆயிருக்கு. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அண்ட் இன்னொன்று வந்து ரேஞ்ச் ஆஃப் த வாய்ஸ். இப்போ பிளேபேக்னா வந்து கண்டிப்பாக யூ ஷுட் ஹாவ் உங்களோட ரேஞ்ச் வந்து நல்ல ஹை ரேஞ்சும் இருக்கணும், லோ ரேஞ்சும் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு சில வோக்கல் எக்ஸசைசஸ்ன்னு இல்லை, பட் வாய்ஸாக வந்து யூ ஹாவ் டு ட்ரெயின் யூர் செல்ஃப் டு பி லைக் தட். அண்ட் ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஸ்பெசிஃபிக்லி. அண்ட் ஆல்சோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் எதில் வருதோ ப்ராபப்ளி பீப்புள் சூஸ் பேஸ்ட் ஆன் தேட் டூ. ஓகே. இப்போ ஒரு சாங்ல வந்துட்டு ஒரே மாதிரி வாய்ஸ் இருக்கும், ஆனா 2 சிங்கர்ஸ் பாடி இருப்பாங்க. அந்த மாதிரி அப்படின்னா உங்களோட வாய்ஸுக்கு இந்த சிங்கர் எனக்கு மேட்ச் ஆவாங்க அப்படின்னு யாராவது தோணி இருக்கா? இவங்களோட வாய்ஸும் என் வாய்ஸும் நிறைய கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஸோ அதான் லைக் அந்தந்த ஒரு சில அதை ஃபோக்னா நான் கொஞ்சம் ஃபோக் மாதிரி பாடிடுவேன். மெலடினா வந்து நான் நிறைய வந்து சித்ராமா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ நான் கண்டிப்பா அவங்களோட சிங்கிங்லேருந்து நிறைய கத்துட்டு இருந்திருக்கேன். ஸோ இவங்க மேட்ச் ஆவாங்கன்னு இல்லத்தோட ஸ்டைலிஸ்டிக்கலி வந்து இவங்களோட ஸ்டைல்ஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஐ கான்ட் லைக் ஸ்பெசிஃபிகலி டெல் ஒரு சிங்கர் மேட்ச் ஆகும்னு. ஏன்னா அதான் லைக் மினிக்கிக்கும் கண்ணுக்குள்ளைக்கும் சுத்தமா சம்மந்தமே இருக்காது என்னோட வாய்ஸ். ஸோ யா. ஓகே மேம். அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ லைக் ஏஆர்எம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தவிர்த்து சங் ஐ மீன் எந்த படம் மியூசிக் டைரக்டர் இப்போதைக்கு சொல்லல, அது பாட்டு வந்தப்புறமா சொல்றேன். பட் பாடியிருக்கேன், ஒரு 2-3 சாங்ஸ் பாடியிருக்கேன். இண்டிபெண்டும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. என்னோட ஓன் இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஸோ ஐ வில் பி அப்ரோச்சிங் லேபிள்ஸ் சூன். ஃபைனலி எங்களுக்காக வந்து ஒரு பழைய பாடல், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பழைய பாடலோட பாடலாம். ஓகே ஷூர். லைக் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல ஒரு பாடல். என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டே
சொன்ன கதை புரியவில்லை, என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன். சொன்ன கதை புரியவில்லை. ஆஹா 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 ஓஹோ ஓஹோ ஓஹோ. மேம் இந்த இன்டர்வியூ செஷன்லயே வந்து நிறைய வாட்டி நீங்க சொன்ன ஒரு பர்சனோட பேர் என்ன அப்படின்னா சித்ரா அம்மா அப்படிங்கிறது. ஸோ சித்ரா அம்மாவோட பாடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எங்களுக்காக. ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன், நீதானே புன்னகை மன்னன், உன் ராணி நானே, பண்பாடும் பாடக நீ, உன் ராகம் நானே, ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன். வாவ், நைஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு வந்து விஷால் சாருக்கு நீங்க டெடிகேட் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்குன்னு ஒரு பாட்டு, அவருக்குன்னு ஒரு பாட்டு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருக்கு ஆக்சுவலி. இந்த இது என்ன மாயம், இது என்ன மாயம், அது வந்து எங்க 2 பேருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங். ஸோ யா. ஓகே மேம். மேம் நீங்க இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து பண்றோம், இப்போ கம்போசிங் அந்த மாதிரி ஒரு லேபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்குன்னு, ஃபியூச்சர்ல படங்களுக்கு கம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான், உங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு காம்படிட்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கா? காம்படிட்டர்னு இல்லை, பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஃபீமேல் கம்போசர்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஒரு ரொம்ப ஒரு வெல்கமிங்கான ஒரு சேஞ்ச். இப்போ கத்திஜா அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி there is a good and a big change in that. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா வை நாட். ஓகே மேம், வெல்கம் வெல்கம். அண்ட் அதுக்கும் வந்து நாங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு. அடுத்தடுத்து வெற்றிகரமான ஒரு சிங்கிங்கும் இருக்கட்டும், அதே சமயம் ஒரு கம்போசராகவும் வந்து சிந்து வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். எங்களோட சார்பாகவும் சரி, வசந்த் டிவி சார்பாகவும் வந்து அதுக்கான விஷயத்தையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வசந்த் டிவி என்னை வந்து என்ன சொல்கிறது இன்டர்வியூக்கு கூப்பிட்டதுக்கு. அண்ட் ஐ ஹேட் அ வெரி வெரி நைஸ் டைம் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.